கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இங்கே வசனம் சொல்லுது, அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்குதான். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் கூட நினைக்கிறீங்களா, என் லைஃப்பில் ஏன் இந்த ப்ராப்ளம், என் லைஃப்பில் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, நான் ஏன் இந்த வழியாக போகணும், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், கவலை, அவமானம் அப்படின்னு நினைக்கிறீங்களே, எல்லாமே நன்மைக்காக. ஆமேன். யோசேப்பு அவங்க சகோதரங்களால் காயப்படுத்தப்பட்டார், கஷ்டப்படுத்தப்பட்டார். ஆனால் அவரோட எதிர்காலத்தில் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி ஆசீர்வதித்தார். யோபு அவரோட போன பாதை ரொம்ப கஷ்டமான பாதை. அதன் மத்தியில் கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். எல்லாமே நன்மைக்காய் மாறுச்சு. அதே மாதிரி தான் இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் லைஃப்பில் இருக்கலாம், அது நன்மையாக மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்குது. எல்லா விஷயமே நன்மைக்காக நடக்குது. விசுவாசிங்க, சோர்ந்து போகாதீங்க. அவரை நீங்கள் நேசிக்கிறீங்க, அவர் மேலே நீங்கள் அன்பு கூறுறீங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அவர் உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் நன்மையை முடித்து ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமேன்.